நீங்க எல்லாரும் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவருடைய வீடியோ வந்து பார்த்திருப்பீங்க. சாட்டைன்னு சொல்றதை விட சேட்டைன்னு சொல்லலாம். அதுவும் சாதாரண சேட்டையில மிகப்பெரிய சேட்டை. இப்போ தளபதியை பத்தி சில நாட்களா ரொம்ப விமர்சனம் பண்ணிட்டு வர்றாரு. இது ஏன்னு நம்ம சும்மா ஒரு நார்மலா பார்த்தாவே நம்மளுக்கு புரிஞ்சிடும். அவர் பேசும்போதே புரிஞ்சிடும் அது வந்து வன்மம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இது எதனால இந்த மாதிரின்னு பாத்தீங்கன்னா, விஜய் கட்சி தொடங்கினது வந்து அவங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஆனா சீமான் அண்ணனை ஒரு குருவா ஏத்துட்டு அவங்க பக்கம் வரல. அதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு கோபம். ஏங்க இதெல்லாம் இதெல்லாம் நியாயமா? ஒரு மனுஷன் நல்லது பண்ண நினைச்சு வராருன்னா அவங்களுக்கு இப்படி அங்க பண்ணுவீங்க நீங்க? சரி, அது ஃபர்ஸ்ட் மாநாட்டுல இருந்தே அவங்க வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அது அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஆனா மக்கள் வந்து அவங்கள அதிகமா மதிக்கல, அப்படியே விட்டாங்க. இந்த கரூர் சம்பவம் நடந்த பிறகு அவ்வளவுதான், சும்மா இருந்தவங்களுக்கு இதுவாயிடுச்சு. விமர்சனம் பண்றாங்க அதிக அளவுல பண்ணிட்டு இருக்காங்க, விமர்சனமா பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளுக்கே ஒரு வெறுப்பாயிடுது. என்னடா இது, இந்த அளவுக்கு ஒரு மனுஷனை பண்ணிட்டு இருக்காங்க. ஆளுங்கட்சி மேல தப்பு இல்லையா சொல்லுங்க? மக்கள் மேலயும் தப்பு இருக்கு, விஜய் அவர்கள் மேலயும் தப்பு இருக்கு, ஆளுங்கட்சி மேலயும் தப்பு இருக்கு. உண்மையா அது வந்து ஒருத்தர் மட்டும் டார்கெட் பண்ணி ஒருத்தர் மட்டும் சொல்றது வந்து தப்புதான். ஏன்னா இவங்களுக்கு இதை விட்டா வேற சான்ஸ் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு தெரியல. அதனால மொத்தமா விஜய் அவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவரு இதோட முடக்கிடலாம் அப்படின்னு நினைச்சு அவங்க தப்பு கணக்கு போட்டாங்க. ஆனா இல்ல, உண்மையா அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா அவரு ரொம்ப நாளா இது நினைச்சு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி அவர்கள் முடிவு பண்ணி வர்றாரு. ஆனா பிளானிங் எல்லாம் பண்ணாரு. ஆனா கூட இருக்கிறவங்க சரியில்லை. இதுதான் உண்மை. பாக்கலாம், பொறுத்திருந்து பாக்கலாம். அண்ணன் சாட்டை அண்ணன் ஒண்ணு என்னன்னா பேசுவாருன்னு தெரியல. சீமானனும் அந்த மாதிரிதான் பேசிட்டு இருக்காரு. எதுக்கு எடுத்தாலும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. பட் நான் மட்டும்தான் கரெக்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி பண்றாரு. கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க பேச பேச டென்ஷன் ஆகுது. உண்மையாவே டென்ஷன் ஆகுது. நீங்க பேச ஒரு மனுஷனை ஒரு அந்த அளவு நீங்க பேசுறீங்க. சரி, ஓகே, பாக்கலாம் இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு பாருங்க.